இனிய சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லலாமா சத்தமா? சொல்லுங்களேன் குட்டீஸ். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் விட எல்லா இடங்கள்லையும் தொகுப்பாளரை நான் பார்த்துருக்குறேன். செய்வாங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க இல்லையா? என்னடா இந்த எதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மைண்டெல்லாம் அதுலேயே இருக்கும். ஏன்னா நானே ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் நானும் தொகுப்பாளராக. ஆனால் இங்கே இந்த தத்வா இந்த லே அவுட் இந்த குடியிருப்போர் நல சங்கத்தில் சார் தினேஷ் சார் வந்து தொகுப்பாளராக இருக்கிறது நிஜமாவே போன வருஷம் வரப்பவே நினைச்சிட்டே வந்தேன் நான், இந்த தடவை யார் பேச போறாங்கன்னு. அவ்வளவு என்தூசியாஸ்டிக், அவ்வளவு எனர்ஜி. அந்த குழந்தைங்களை கூப்பிடுறதாகட்டும், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து என்னென்ன அவர் விளக்கம் சொல்றாரு பாருங்க, அவர் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த சந்தோஷம் இதுதான் நமக்கு வேணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்க பணியை இப்படியே நீங்க செஞ்சுட்டு போங்க. ஆமா, எனக்கும் கூட நீங்க எல்லாருக்கும் சொல்ற மாதிரி எனக்கும் ஒன்று சொல்லிட்டீங்களே நிறைய, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. இப்போ பெண்களை பற்றி தான் நான் பேசலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆண்களுக்கு சுதந்திரமா பெண்களுக்கு சுதந்திரமானு ஒரு கொஸ்டின் அப்போவே கேட்டு வச்சிருக்கிறாரு. எங்கே போய் கேட்டாலும் ஆண்கள் சுதந்திரமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னம்மா கரெக்டாம்மா நான் சொல்கிறது? பாருங்க, எல்லாரும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் வந்து என்ன பண்ண முடியும், எதனாலும் கேட்டு 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 செய்ய வேண்டி இருக்குது. இன்னமும் அந்த காலத்தில் அப்படி இருக்கு. ஏதோ ஒரு சிலர் அதை தாண்டி வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசுறப்போ எது வரைக்கும் சுதந்திரம், பெண்களுக்கு எதுவரை சுதந்திரம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எது வரைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கேயே நம்ம பார்க்குறோம், இங்கேயே இத்தனை சாதனை பெண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவங்க வந்து இந்த குடியிருப்போர் நல சங்கத்தில் மட்டும் இவங்க செய்கிறாங்கன்னு கிடையாது, வெளியிலையும் போய் அவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கதீஜாவை பற்றி தான் சொல்லணும். இப்போ புத்தக திருவிழால பெண்களின் திறன், குடத்தில் இட்ட விளக்கு, குன்றில் இட்ட விளக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் ரெண்டு பிரிவு இருப்பீங்க. குடத்தில் இட்ட விளக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசணும், குன்றில் இட்ட விளக்குன்னு பேசுகிறாங்க. குடத்தில் இட்ட விளக்குன்னா என்ன அர்த்தம்? குடத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த விளக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. அந்த குடத்துக்குள்ளேயே அந்த வெளிச்சம் இருக்கும். குன்றில் இட்ட விளக்குனா குன்றில இருக்கும், குன்று மலை மேல இருக்கும் அந்த விளக்கு, அதனுடைய ஒளி வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்படி நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிபேட் வைக்க போறேன், நீங்க பேசணும் கதீஜா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். மேடம் என்னாலெல்லாம் பேச முடியாது மேடம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஓப்பனாக வந்து கதீஜா என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். பேச முடியாது மேடம், அந்த மாதிரிலாம் நான் பேசினது இல்லை, எனக்கு பயமாக இருக்கு, வர முடியாது. இல்லைம்மா உன்னால் முடியும். ஏன் பேச முடியாது? உன்னுடைய இதை சொல்ல போகிறோம் இல்லையா, உன்னுடைய அனுபவங்கள் அதுதானே சொல்ல போகிறோம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த அணியில் சேர்த்து விட்டேன். ஆனால் குடத்தில் இட்ட விளக்குக்கு தான் அவங்க பேசினாங்க. அந்த பக்கம் குன்றில் இட்ட விளக்கு ஆப்போசிட்டில் இருந்த 4 பேர் பேசினாங்க. எப்படி பேசினாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பெரிய பேச்சாளர் பேசுற மாதிரி அவ்வளவு அழகா, ரொம்ப ப்ரிப்பரேஷன் கூட கிடையாது. அந்த அருமையா அந்த ஒரு பெண்ணால வந்து அந்த மேடையில பேச முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க? நான் சொன்னது வந்து உன்னால பேச முடியும் முடியும் முடியும்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுடைய தன்னம்பிக்கை. என்னால பேச முடியும்னு அவங்க சொல்லிட்டாங்க, நான் இன்னைக்கு பேசி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்கு நான் இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப்ல நான் போட்டுட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ் தமிழ் சங்கத்தில் அந்த யூடியூப் வீடியோவை இது மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் போட்டு அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் காட்டி, நினச்சி பாருங்க எங்கே போயிட்டோம் நம்ம, அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் காட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நம்மளும் நம்ம சங்கத்தில் செய்யணும். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க இவங்க.
இந்த பெண்கள்லாம் எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நினச்சி பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நம்ம வந்து இங்கே ஒசூர் புத்தக திருவிழாவில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தினோம். இன்னைக்கு அது உலக அளவில் எல்லா இடங்களையும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இன்னொரு தமிழ் சங்கம் வந்து ஆஸ்திரேலியா தான் அவங்கள நினைக்கிறேன், அவங்களும் இப்போ அதை நாங்கள் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க மேடம்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க காட்டியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேடையில் பேசுறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொரு அம்மா, அந்த கவுன்சிலரோட ஒரு அம்மா வர்றாங்க, பெரியவங்க. அவங்க சும்மா கூட துணைக்கு வர்றாங்க. இவங்க பேசுறத ஆரம்பித்த உடனே, அம்மா நானும் பேசுகிறேம்மா, நானும் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. சரி வாங்கம்மா உட்காருங்கம்மா, குண்டிலிட்ட விளக்கில் நான் பேசுகிறேன்னு ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க. உட்காந்து நம்பவே மாட்டீங்க. நமக்கு அப்போதான் இந்த டிவி ப்ரோக்ராம்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதுலெல்லாம் அழுதுகிட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கணவன் இறந்த உடனே அந்த 2 குழந்தைகளை நான் எப்படி வளர்த்தேன், ஒரு கம்பெனியில் வந்து செக்யூரிட்டி வேலை கிடச்சிச்சு, அந்த வேலையை வச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பேசிட்டு இவங்களையெல்லாம் திட்டுறாங்க. ஏமா அப்படி குடத்தில் இட்ட விளக்குன்னு சொல்கிறீங்க, என்னை பாருங்கம்மா, நான் வந்து படிக்காதவ தான், ஆனால் நான் இன்னைக்கு வந்து குண்டில் இட்ட விளக்கு மாதிரி நான் அவ்வளவு சாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடைசியில் அந்த அம்மா வந்து பேசிட்டு எல்லாருமே கைத்தட்டி அப்போ அந்த நிமிஷம் வந்து உட்காந்து பேசினாங்க. இப்போ இதனால என்ன தெரிய வருது, உங்களால் முடியும், பெண்களால் கண்டிப்பாக முடியும். ஆனால் நிறைய பேர் வெளியே வர்றதில்லை. நம்ம வந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் பயப்படுறோம். அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய சுய உதவிக்குழு பெண்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் இணைஞ்சு செய்யணும். உங்களுக்கு என்ன தேவையோ மற்றவங்க கிட்ட கேட்டுக்கணும். ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நிறைய பேர், அதுவும் இந்த குடியிருப்போர் நல சங்கத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே. எல்லாருமே யாருன்னே சொல்ல முடியல. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அப்படி உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் பெண்கள் வந்து ஏதாவது நீங்கள் உங்களுக்கு சாதனைகள் ஏதாச்சும் பண்ணியிருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற பெண்கள் சாதனைன்னா பெரிய சாதனை உலக அளவில் அந்த மாதிரி நான் சொல்லலை. இப்போ மேடம் அவங்க வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க, மியூசிக் இல்லையா. இவங்க வந்து அந்த கார்மெண்ட்ஸு அந்த இதில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேற யாராச்சும் அப்படி இருக்கிறீங்களா இங்கே இருக்கிறவங்க? சொல்லுங்களேன். செய்யலையா? எதுவும் செய்யலையா? ஆரி ஒர்க் பண்றாங்க. வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. வேற பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமா கை தட்டுங்க? மேகலாவா? வெரி குட். என்னோட பேரும் மேகலா தான், வீட்டில் கூப்பிடுவாங்க. கிளாப் கிளாப். வேற ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. வெரி குட். அப்புறம் ஏபிசி மால்ட் பண்ண போறாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அப்புறம் மற்றவங்களாம் யாருமா? ரியா ஸ்ரீயோட அம்மா ஒரு வருங்கால கலெக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கலெக்டருக்கு வாழ்த்துக்கள். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்தீங்கல்ல நீங்கள், புக் ஃபேருக்கு வந்தீங்க இல்லையா? கரெக்ட். வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். ரியாவுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் கைத்தட்டி தெரிவிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி நைஸ். அப்புறம் இவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க வெளியே வர்றதுக்கு. என்னடா வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இன்னும் வெளியே வரணும். உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு இருக்கு டான்ஸ் அகாடமி வச்சிருக்கிறீங்களாமே? சூர்யா அங்கே இருக்கிறீங்க. ஓகே, அவங்களுக்கு கைத்தட்டலாம். ஸோ எல்லாருமே சகலகலா வள்ளிகள் மாதிரி எல்லாரும் அவர் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு வந்துருச்சு சார். உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்ததால் அவர் தான் இப்படி தான் டக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி உங்கள் தொகுப்பாளர் அவர் சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் எல்லாருமே திறமைசாலிகளாக இருக்கிறீங்க. இந்த திறமைகள் வந்து இப்படியே நின்றுடக்கூடாது. இது வந்து இன்னும் வந்து மேலே வெளியே வரணும். நான் தான் இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருப்பேன், இன்னும் நீங்கள் வெளியே வரணும்.
வெளி உலகத்துக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நீங்க சாதிக்கணும். இங்க இருந்து நம்ம பிள்ளைங்க அங்க போறாங்க, நம்ம பெண்கள் அங்க போய் இவ்வளவு தூரம் நமக்கு செய்யறாங்க அப்படின்றத நீங்க தான் நிரூபிச்சு காட்டணும். பெண்களால முடியாதது எதுவும் இல்லை. இப்ப ஒரே ஒரு இன்னைக்கு சுதந்திர நாளுங்கிறதால நான் ஒரு பெண் சுதந்திர போராட்ட வீரர் அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அஞ்சலை அம்மாள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க இல்லையா? கடலூர் மாவட்டத்துல அந்த அம்மா 5வது தான் படிச்சிருக்கிறாங்க, திண்ணை பள்ளிக்கூடத்துல, அதுவும் 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நெசவு தொழில் செய்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வேற எந்த பின்புலமும் அவங்களுக்கு கிடையாது. ஏதோ கொஞ்சம் சொத்து நிலம் வீடெல்லாம் இருந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த அந்த அம்மா அப்படியே அதே மாதிரி எத்தனை அம்மாக்கள் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. யாராவது இப்ப நமக்கு தெரியுதா? அந்த அம்மா என்ன பண்றாங்க? சுதந்திர போராட்டங்கள்ல போய் கலந்துக்கிறாங்க. காந்திஜியோட ஒத்துழையாமை இயக்கத்துல போய் கலந்துக்கிறாங்க. இன்னும் நிறைய போராட்டங்கள்ல அவங்க கலந்துக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி அந்த உணர்வு வந்தது யோசிச்சு பாருங்க. பாரதியார் சொல்றாரு, அந்த அம்மாவை பார்த்துட்டு பாரதியார் சொல்றாரு, வீட்டுல இருந்து பெண்களை அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலம். வீட்டுக்குள்ள இருந்து வாசலை தாண்டி வெளியே வர முடியாத இந்த காலத்துல ஒரு பெண் வாசலை தாண்டி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இப்படி இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கிறது. இப்படி எல்லா பெண்களும் வெளியே வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் அந்த அம்மாவை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா பட்டாராம். காந்திஜி அந்த அம்மாவை நேர்ல சந்திக்கணும்னு அவருக்கு அனுமதி கிடைக்கல, பார்க்க முடியல. அதனால இவங்க பர்தா போட்டுக்கிட்டு அவங்க இந்த ஆங்கிலேயருக்கு தெரியாம காந்திஜி இருந்த இடத்தை தேடி போய், நினைச்சு பாருங்க, ஒரு பெண், படிக்காத ஒரு பெண் அந்த இடத்தை தேடி போய் காந்திஜி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, நான் தான் அஞ்சலை அம்மாள், என்ன பார்க்க நீங்க வந்தீங்கன்னு வர முடியலன்னு சொன்னாங்க, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இது கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லா வசதிகளோட இருக்கிறோம், நிறைய நமக்கு வசதிகள் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, சப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா அப்போ எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாத அந்த காலத்துல ஒரு பெண் சமூகத்திற்காக உழைச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து தன்னுடைய சொத்துக்களை கூட நாட்டு சுதந்திரத்துக்காக அந்த அம்மா வித்து பணம் கொடுத்துருக்குறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பெண்கள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும், எங்கேயுமே அவங்களால வெல்ல முடியும். அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம ஒண்ணுமே நம்மளால முடியாது, நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தயவு செய்து நீங்க இன்னமும் கூனி குறுகி இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹிடன் டேலண்ட்ஸ். ஹிடன் டேலண்ட்ஸ்னா என்ன? உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருக்கு அந்த திறமை. அதை வெளியே கொண்டு வராம எத்தனையோ பெண்கள் அப்படியே போயிடுறாங்க. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்றது, பெண்களால கண்டிப்பா முடியும், நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் யாராவது உதாசீனப்படுத்துறாங்க உங்களை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றாங்க அப்படின்றப்ப நான் என்ன தெரியுமா அதை எழுதுவேன்னு, உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது, உன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ள அவர் இருக்கும் பொழுது, எண்ணாமல் இருக்கும்போது, உன் தூக்கி எறியப்படும் பொழுது உன் சிறகுகள் விரிக்கின்றன அப்படின்னு நான் எழுதுவேன். யாராச்சும் நம்மளை தூக்கி எரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம சிறகு விரிஞ்சு போயிடும், நம்ம பறக்க ஆரம்பிச்சுடுவோம். அதை மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதையும் மனசுல நீங்க வச்சுக்காம, என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரணும். இன்னைக்கு நிறைய பெண், காலையில ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன், அங்க இருந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அவங்களும் அதேதான் அப்படி சொல்றாங்க, நீங்க வாங்க, வெளியே வாங்க, நிறைய நீங்க செய்யணும், அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த கூட்டத்துல அந்த நிகழ்ச்சியும் இப்ப நாடு போய்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறை எல்லாமே படிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த எதிர்கால சமுதாயத்தை வளர்க்கிற பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு, பெண்கள் கையில தான் இருக்கு. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரி நீங்க வளர்க்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு பெரிய வேண்டுகோள். 2 பேரையும் ஈக்குவலா தான் நீங்க வளர்க்கணும். அதே நேரம் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அவ பெண், அவளுக்கு திறமைகள் இருக்கிறது, அவ கண்டிப்பா சாதிப்பா. உனக்கு என்ன வழி இருக்கிறதோ அதே வழிதான் அவளுக்கும், உன்னை மாதிரிதான் அவள் ஒரு பிறவி, எல்லாருமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பான். நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு துணையா நிற்பாங்க. இது வந்து நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மாற்றங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும். மாற்றம் யாரோ செய்வாங்க, யாரோ பண்ணுவாங்க, அவங்க பண்ணட்டும் இவங்க பண்ணட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம செய்யலாம். சரியா? செய்ய முடியும் தானே? முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த இங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேல கொண்டு வர்றோங்கிறத நம்மளே அது வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்துகிட்டே போகணும். எப்படி இந்த குழந்தைங்க வளர்றாங்க, எப்படி இந்த சமூகத்துக்கு இவங்க உதவி செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே வரணும். நாளைக்கு இங்க இருந்து இப்போ ஒரு கலெக்டர் சொன்னாங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு சாராட்சி கலெக்டர் வர போறாரு. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பெரிய அரசியல்வாதி வரலாம், டாக்டர் வரலாம், என்ஜினியர் வரலாம், பெரிய சமூக சீர்திருத்தவாதி வரலாம். எல்லாருமே இங்க இருந்து நம்ம அனுப்பலாம். அது எல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப சீரியஸா போயிட்டு அதனால குழந்தைங்க ரொம்ப அருமையா ஆடினாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அருமையா இப்ப நடந்த நிகழ்ச்சி வரைக்கும் இன்னும் குழந்தைங்க எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. பார்க்கவே அழகா இருக்கு. அங்க இருந்து இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா ஆடுனாங்க. அந்த பேச்சு, அந்த மழலை குரல்ல வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு போன அந்த குழந்தை எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த தைரியம் வேணும். இந்த மேடையில் அந்த பிள்ளைங்க ஏறி நிற்கிற அந்த தைரியத்தையும் நம்ம பாராட்டணும். இன்னும் நிறைய அவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும். இந்த சுதந்திர நாளில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு நம்ம பயன்படுத்திக்கலன்னு நான் சொல்றேன். அவர் தொகுப்பாளர் தினேஷ் தானே அவர் பெண்களுக்கான்னு கேட்டார் இல்லையா, உங்க பக்கமே நான் வந்துடுறேன். பெண்களுக்கு இருக்கு சார், நிறையவே இருக்கு. ஆனா நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க, இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம இருக்கிறாங்க. இனிமே நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். நிச்சயம் அவங்க வந்து அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்குவாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய நிகழ்ச்சிகள் இது போல நடத்துங்க. எல்லாரும் ஒற்றுமையா அப்படி நீங்க செய்யறத பாக்குறதுக்கே எனக்கு சந்தோஷம். சார் கேட்ட உடனே நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு 2 ப்ரோக்ராம் எனக்கு இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு 3வது ப்ரோக்ராம். இல்லை நான் வரேன், கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கணும், குறிப்பா அவருடைய தொகுப்பை கேட்கணும், இப்படிதான் நான் வந்தேன். எனக்கு ஹக்கீம் சார் வந்து நிறைய சப்போர்ட். அவருக்கு புக் ஃபேர்ல கதீஜா வந்து அவ்வளவு எங்களுக்கு கூட இருந்தாங்க. அந்த பெண்கள் நிகழ்ச்சி, அடுத்த வருஷம் பெண்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லிடுறேன், இங்க இருந்து ஒரு குரூப் ஆஃப் விமன் வந்து அங்க கூட இருக்கணும். இந்த தடவை யாரும் நீங்க வரல. அடுத்த வருஷம் புத்தக திருவிழாக்கு இந்த பெண்கள், இங்க இருக்கிற பெண்கள் என்னோட வந்து நாள் முழுவதும் இருக்கு நிகழ்ச்சி. உங்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்குறோம், நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும். சரியா? ரொம்ப நன்றி. அருமையான வாய்ப்பு கொடுத்த நம்ம தலைவர், யார் யார் தலைவர் பேர்லாம் தெரியல, தலைவர், செயலாளர் மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும்